மிதுன ராசினியர்களுக்கு வணக்கம். எந்த கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் ஜூன் மாதம் முழுவதுமே இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுன ராசினியர்களுக்கு ஜென்மத்தில் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் ராகுவும், சகாயஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்கள் அதிக நாட்கள் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள், அதே போல் அடிக்கடி மாறக்கூடிய கிரகங்களான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கும், சூரியன் விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க. அதே போல புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் சஞ்சரிக்கிறார். ஜென்மத்தில் குரு வனத்திலே என்றொரு மூதுரை உண்டு. ஏனென்றால் ராமபிரான் ஜென்மராசியில் குரு சஞ்சரிக்கும் போது வனவாசம் சென்றதாக ஒரு மூதுரை உண்டு. அது குருவை மற்றும் வைத்து சொல்லிவிட முடியாது, மற்ற கிரகங்களுடைய நிலையை வைத்தும் தான் கூற வேண்டும். ஆனால் தற்போது மிதுன ராசினியர்களுக்கு ஜென்மத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால சுபகாரிய முயற்சிகள், குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகள் அல்லது நிச்சயதார்த்தம், பெண் பார்க்கும் படலம் என இது மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படியே திருமண முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. சனியை போர் கொடுப்பவரும் இல்லை, சனியை போர் கெடுப்பவரும் இல்லை என்பது ஒரு மூதுரை. அந்த வகையில் சனி பகவான் கொடுக்க நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது. அந்த வகையில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஜூன் மாதம் அமையிருக்கு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைத்தாலும் கூட முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகல கால் வைக்க வேண்டாம் என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. தொழில் நடத்தும் போது லாபம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பணத்தை எப்படி செலவு செய்வது, எப்படி சிக்கனமாக வைப்பது என்பதை சொல்லக்கூடியவர் ராகு. அப்படிப்பட்ட ராகு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் இருப்பதால ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஜூன் மாதம் அமையிருக்கு. அதே போல் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சகாயஸ்தானத்தில் கேதுவோடு இணைகிறாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் விவசாய தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் இருப்பதால சுப விரயங்களை அதிகமாக இருக்கிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. சூரியனை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா குரு பகவான் தனித்து செயல்படுவது
அவ்வளவு நல்லது கிடையாது. அந்த நிலையில் குருவோடு சூரியன் இணைவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த ஜூன் மாதம் அமைய இருக்கு. புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் கல்வி சம்பந்தமான முன்னேற்றத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலும் நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை இந்த மாதத்தில் ஏற்பட இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு எதிர்பாராத முன்னேற்ற பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதுடன் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க. நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு தாமதப்படும். சக்திக்கு மீறிய உழைப்பு மனதில் விரக்தியை உண்டாக்குங்க. அடிக்கடி வேலையை விட்டுவிட மனம் விளையும். உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து முடிவெடுப்பது அவசியங்க. இல்லைனா அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு தடங்களும் தாமதமும் ஏற்படுங்க. ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சிக்கும் போது நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை இந்த மாதத்துல சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைத்தால் அரசாங்க ஆதரவு கிடைத்தாலும் அதை சரியான வழியில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கை இல்லாதல் ஏதோ ஒரு குழப்பம் மனதில் இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் இது மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது முன் அனுபவம் உள்ளவர்களிடமும் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அவர்கள் வழியில் நீங்கள் மேற்கொள்வது நல்லது. அதே போல் வெளிநாடுகளுக்கு சரக்குகள் அனுப்புவதை எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. முன்பணம் இல்லாமல் அனுப்புவதை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் அந்த வாய்ப்புகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது அவ்வளவு பெரிதாக இருக்காது. ஆனால் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட அந்த ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது அவசியங்க. அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தொண்டர்களிடையே உங்கள் மீது அவநம்பிக்கை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே எடுத்து காட்டும் பட்சத்தில் சாதுரியமாகவும் பொறுமையாகவும் அதே போல் உணர்ச்சி வசப்படாமலும் இருப்பது நல்லது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களுடன் ஒற்றுமை நிலவும். ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே பணிகள் சற்று கடுமையானதாக இருக்குங்க. அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இருந்தாலும் கூட பணம் விரயமானாலும் நீங்கள் நஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே சிறந்த அளவு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது. குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளித்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதற்கு தகுந்தாற்போல் வருமானம் இருக்குங்க. அதே போல மிதுன ராசி
ராசிநேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டின் பூஜை அறையில் மாலை நேரத்தில் கூடுதலாக ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.